வணக்கம், நான் உங்க தமிழ் பேச்சங்கள் மூச்சு ராகவேந்திரன். இந்த காணொலிய முதல்ல பார்க்கும்போது பள்ளிக்கூடம் தான் இந்த பையனை பெருக்க சொல்லிருச்சோன்னு எனக்கும் கோபமா தான் வந்தது. ஆனா இந்த காணொலிய முழுசா பார்த்த பிறகுதான் உண்மை புரிஞ்சு. 7ஆம் வகுப்பு படிக்கிற நப்பாசுங்கிற இந்த பையன் தன்னுடைய பள்ளிக்கூடம் முடிஞ்சு பேருந்தை பிடிக்கிறதுக்காக பேருந்து நிறுத்தத்துக்கு வர்றான். தன் பேருந்தை தவற விட்ட நப்பாஸ் அடுத்த பேருந்துக்கு இன்னும் சில மணி நேரம் இருக்கே, அது வரைக்கும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கான். சுத்தி பாக்குறான். குப்பையும் கூழமும் பிளாஸ்டிக் பாட்டிலுமா இருக்கு. பக்கத்திலேயே ஒரு தொடப்பமும் கிடக்கு. ஏன் நாம இதை சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு அவன் யோசிக்கிறான். குடைப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏற்பட வேண்டிய மாற்றம் தாங்க இது. இத பக்கத்துல இருந்து ஒரு காவல்துறை நண்பர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்றார். அந்த காணொலியிலேயே இவர் வீடியோ எடுக்கிறத பார்த்த நப்பாஸ் வெக்கத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதும் பதிவாகிறது. ஆனாலும் கூட வேலையை பாதியிலேயே விடாம மறுபடியும் வந்து பேருந்து நிறுத்தத்தை முழுமையா சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கிறான் 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவன் நப்பாஸ். அந்த நப்பாஸ் என்கிற அந்த மாணவனுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் அலுவலகத்துக்கு அழைச்சு பாராட்டும் கௌரவமும் படுத்தி இருக்கிறாங்க. அந்த 7ஆம் வகுப்பு படிக்கிற நப்பாஸ் என்கிற அந்த சிறுவனுக்குள் எழுந்த மாற்றம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எழணுங்க. ஏன்னா பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த மாற்றம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும். நன்றி.